நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி 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 மவ சிவ. எங்கு பார்த்தாலும் இந்த திருமண மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், பெண் பார்க்க வேண்டும் என்ற ஆவல். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு சாரர் எனக்கு செவ்வாய் இப்படி இருக்கு, எனக்கு செவ்வாய் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. இதுல செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. நாங்க ஃபர்தர் அடுத்தது உங்களோட ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கோம். இது என்னன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை அல்லது பெண் எந்த திசையிலிருந்து வரும் எங்களுக்கு. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். ஒரு நேயர் கேட்டிருக்காரு, எனக்கு என்ன RS சண்முகப்பிரியா பானான் 6/11/2003 பிறந்திருக்காங்க, தேனியிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க, 21 வயசு ஆகுது. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் சார், தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே. சண்முகப்பிரியா உங்களோட மகளா? ஆமா சார், என் மகளுக்கு அவனிதான் கேக்குறேன். ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? சார் நான் ஒரு கடையில கணக்கு பிள்ளையா இருக்கேன். கடையில கணக்கு பிள்ளையா இருக்கீங்க, சரி சரி. மகள் என்ன பண்றாங்க? மக BCA பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், தேர்ட் இயர். ஓகே. அவன் கேம்பஸ்ல செலக்ட் பண்ணா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் கேம்பஸ்ல கண்டிப்பா கிடைச்சிரும். ஆனா உங்க குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆமா சார். அந்த குலதெய்வம் என்னன்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஒரு மாசத்துக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடணும், செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடணும். சரிங்க சார். என்ன பெண் தெய்வம் குலதெய்வம் உங்களுது? நாகம்மாள். நாகம்மாள், சரி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குலதெய்வம் கொஞ்சம் வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு பால் முட்டை வச்சு நீங்க கும்பிடணும். ஒரு சேவல் அறுத்து நீங்க பொங்கல் வச்சுட்டு வரணும். சரிங்க சார். இது மாதிரி ஒரு நிமிஷம், குலதெய்வ கோயில வச்சு நாகப்புத்து இல்ல சார், சும்மா அந்த இதாச்சும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நாக சிலையை வச்சுட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாக சிலையை வச்சே பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க பாலும் முட்டையும் வச்சுட்டு வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா வேற பக்கத்துல இருந்து கூட தொலைவுல இருந்து கூட வரும். ஓகே சரிங்க சார். சொல்ற பையன் நல்லா புரியுதுங்களா? ரெண்டாவது என்ன இருக்குன்னா, சண்முகப்பிரியா பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, படிக்கக்கூடிய பொண்ணு, திறமை இருக்கு. ஆனா டக்கு டக்குன்னு கோபப்பட்டுக்கும். ரைட்டா? ஆமா சார். ஆமா. எது எடுத்தாலும் என்ன முந்திரி கட்டியாட்ட வார்த்தையை விட்டுரும். ஆமா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நாக்குலயே மச்சம் இருக்கும். கையில பாருங்க, லெப்ட் ஹேண்ட்ல கையில பாத்தீங்கன்னா ஒரு திரிசூலம் இருக்கும். அம்பாலோட அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி இந்த பொண்ணுக்கு. சரிங்க சார். சோ அதனால என்னன்னு முதல்ல இந்த குலதெய்வத்தை நீங்க வழிபாடு ஃபர்ஸ்ட் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். ரெண்டாவது, வேலை கிடைச்சவன திருமண காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த தொடக்க எழுத்து சண்முகப்பிரியா அப்படிங்கிற பேர் இந்த பொண்ணுக்கு செட் ஆகாது. சரிங்க சார். ஓகே சார். சண்முகப்பிரியாக்கு முன்னாடி வேற ஒரு பேரை நம்ம நியூமராலஜி பிரகாரம் வச்சுதான் திருமண வாழ்க்கையை அமைக்கணும். சரிங்க சார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, எடைக்கு எடை இலுப்பை ஆயில். சரிங்க சார். இலுப்பை எண்ணெய், எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கணும். துலாபாரம் கொடுக்கணும். சரிங்க. ஆமா. இலுப்பை எண்ணெய். சரிங்க சார். எங்க கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஜுவாலமுகின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு. ரைட்டா? இந்த பெரிய குளத்துல சித்தர் பீடத்துல அந்த ஜுவாலமுகி அம்மன் இருக்கு. சரிங்க சார். ஓகே சார். அந்த ஜுவாலமுகிக்கு கொடுக்கணும். சரிங்க சார். எடைக்கேட கொடுத்துருவோம் சார். எடைக்கேட இலுப்பை எண்ணெய் கொடுக்கணும். எண்ணெய் கொடுத்துட்டு அது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா 5 கிலோ பருப்பு, 5 கிலோ வெல்லம் கொடுக்கணும். வெறும் எண்ணெயை கொடுத்துட்டு வரக்கூடாது. சரி ஓகே சார். 5 கிலோ வெல்லம், 5 கிலோ பாத்தீங்கன்னா பருப்பு, பாசி பருப்பு, 5 கிலோ பாசி பருப்பு, 5 கிலோ வெல்லம். ஆமா. சரி. இது தனி, அது தனி. புரியுதா? பௌர்ணமி அன்னைக்கு வந்திருந்தோம் சார் ஃபேமிலியோட. உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா. தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய பேர் வராங்க. சோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பொண்ணு, இதெல்லாம் உப்பியே நீங்க பார்த்து நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைரக்டா பார்க்கணும், அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணால் 9944439027 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வாஸ்து சம்பந்தமானது அல்லது நியூமராலஜி சம்பந்தமானது, ஜெமாலஜி சம்பந்தமானது எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட கேட்டு
பயன்பெறலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு பிளான் வேணும், அல்லது இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு வந்து பிளான் வேணும், அல்லது வாஸ்து விசிட் வேணும்னால எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் லோகோ டிசைன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு பேர் நல்ல நேம்ஸ் கொடுக்குறோம், கம்பெனி நேம்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு வண்டி நாங்கள் வாங்கி சரியாக ஓட மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வண்டியில் வந்து புது நம்பர் நாங்கள் நல்லதாக செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா பழைய நம்பர் இருக்கும்போது அதில் ஒரு சில நேம்ஸை ஆட் பண்ணி வச்சு நாங்கள் சக்ஸஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்களே. உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கு, அல்லது டைரக்டாகவும் கன்சல்டேஷன் இருக்கு. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். எங்கு பார்த்தாலும் இந்த திருமண மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், பெண் பார்க்க வேண்டும் என்ற ஆவல். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு சாரர் எனக்கு செவ்வாய் இப்படி இருக்கு, எனக்கு செவ்வாய் அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. இதுல செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ராசி கட்டத்தை எடுத்து லக்னத்திலிருந்து பார்த்தால் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். ஸோ இந்த இடங்களில் செவ்வாய் இருக்க பெற்றிருந்தால், பகையா இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சரி, அது போன்ற அமைப்புள்ள மற்றொரு ஜாதகத்துடன் பொருத்தப்பட்டால் மட்டும்தான் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்படி இல்லை என்றால் என்னன்னா, ப்ராப்ளம்ஸ் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆனால் திருமணங்கள் நடக்கும், அதில் தவறுதும் இல்லை. ஒரு இயற்கையாகவே ஒருவருக்கு ஒரு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமைய பெற்றிருந்தால் குடும்பத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள், வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கிறது இல்லை, தேவையில்லாத பண செலவுகள், மனைவிக்கு ஒரு சூடு உஷ்ண சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு. அப்ப 2ஆம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னா, அதே போன்று 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க மாதிரி ஒரு ஆணை செலக்ட் பண்ணணும். பெண்ணா இருந்தா ஆணை, ஆணா இருந்தா பெண். அதே நம்ம ஒரு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமையப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த ஹார்ட் சம்பந்தமான தொந்தரவுகள், அப்பப்ப அந்த நெஞ்சுவலி சம்பந்தமான தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ளார என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்பட்டு சந்தோஷம் இல்லாமல் இருந்துவிடும் அப்படின்னு. அதே செவ்வாய் ஒருவருக்கு 7ஆம் இடத்தில் அமையப்பட்டிருந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை சித்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள், திடீர்னு ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயிறு உபசமா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி போகக்கூடிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சரியாயிடும். அதே 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமையப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உயிர் பயம், அது மட்டும் இல்லாமல் பீட பிடிச்ச மாதிரி 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 11 மணிக்கு எந்திரிக்கிறது, நாளைக்கு போகலாம் நாளானிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த உஷ்ண சம்பந்தமான நோய்களும் ஏற்பட்டு இவர்களுக்கு இந்த வெள்ளைப்போக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமையப்பட்ட ஜாதகமா இருந்தால் இவர்களுக்கு அவ்வப்பொழுது ஹீட்டு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்த வண்ணம் இருக்கும். காலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், பாதரோகம்னு சொல்லுவார்கள். அதற்காக பணவிரயம் நிறைய ஆகும். கூடவே உடன் பிறந்தவர்களால தொந்தரவு ஏற்படும். சும்மா வந்து இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு செலவு பண்றேன், அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி. இது போன்று 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது மாதிரி தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதற்கு அதே போன்ற இடங்களில் செவ்வாய் இருக்கிற ஆணா இருந்தா பெண்ணையோ, பெண்ணா இருந்தா ஆணையோ திருமணம் செய்தால் மட்டும்தான் அது சுபம் ஏற்படும். இல்லை என்றால் சுபம் ஏற்படாது. ஒரு சாரருக்கு என்னது ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் இடமோ, 4ஆம் இடமோ, 7ஆம் இடமோ, 8ஆம் இடமோ, 12ஆம் இடத்துலயோ வந்து ஒரு இருக்க செவ்வாய் இருக்க, பெண் ஜாதகத்துல அந்த மாதிரி இல்லாம இருந்தால் அது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஆகவே முடிஞ்சவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருமண
பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது செவ்வாய் தான் வந்து மேக்சிமம். செவ்வாய்னா என்ன, ரத்த வீரியம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் செய்யும் பொழுதுதான் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஊனமான குழந்தையாகவோ அல்லது ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தையா பிறந்து தேவையில்லாத குடும்பத்துல குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. சரி, இன்னொரு இது என்னன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை அல்லது பெண் எந்த திசையிலிருந்து வரும் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ ஒரு மேஷ லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம். லக்னம் தான் நான் சொல்றேன், ராசி சொல்ல. மேஷ லக்னமாக எடுத்துக்கொண்டால் வடக்கு புறத்திலோ மேற்கு புறத்திலோ இருந்து திருமண பந்தம் உருவாகும். ரிஷபமாக இருந்தால் மேற்கு புறமோ அல்லது வடக்கு புறத்திலிருந்து இவர்களுக்கு சம்பந்தம் உருவாகும். இல்லை லக்னம் தான் சொல்லிட்டு இருக்கேன். மிதுன லக்னமாக இருந்தால் மேற்கு அல்லது தெற்கு, கடக லக்னமாக இருந்தால் வடக்கு அல்லது கிழக்கு, சிம்ம லக்னமாக இருந்தால் தெற்கு அல்லது வடக்கு, கன்னியா லக்னமாக இருந்தால் என்ன தெற்கு, அதே மாதிரி வடக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துலா லக்னம் எப்படி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களா இருந்தால் இவர்களுக்கு வடக்கு புறமாக இருந்தாலும் கிழக்கு புறமாக இருந்தாலும் இவர்களுக்கு நல்ல வரன் அமையும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் சாரத்தில் உள்ள நட்சத்திரங்களும், சந்திரன் சாரத்தில் உள்ள நட்சத்திரங்களும், கேது சாரத்தில் உள்ள நட்சத்திரங்களும், சூரியன் சாரத்தில் உள்ள நட்சத்திரங்களும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அந்த பெயர் எழுத்து கூட என்னன்னு கேட்டீங்கன்னா டி அல்லது டி அல்லது எஸ் அல்லது எம் அல்லது ஜே, அதுக்கப்புறமேட்டு ஐ, அதுக்கப்புறம் பி, இந்த மாதிரி எழுத்துல வந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து. அதே ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இவர்களுக்கு கிழக்கு புறமாக இருந்தும் தென்கிழக்கு புறமாக இருந்தும் வடக்கு புறமாக இருந்தும் வரன் அமையும். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் வடக்கு அல்லது தெற்கு புறமாக இருந்தால் வரன் அமையும். அதே மகரமாக இருந்தால் மேற்கு புறமாக இருந்து தெற்கு புறமாக இருந்து நல்ல வரன் அமையும். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் மேற்கு புறம் அல்லது வடக்கு புறத்திலிருந்து நல்ல வரன் அமையும். இவர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் குரு சனி ராகு இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு வரனாக அமைவார்கள். அந்த எழுத்து கூட என்னன்னு கேட்டீங்கன்னா டி ஐ சி எல் எம், இந்த தொடக்க எழுத்தா இருப்பவங்க வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிகள் கூறுகிறது. இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் வடக்கு புறத்திலிருந்து அல்லது கிழக்கு புறத்திலிருந்து இவர்களுக்கு வரணமையும். குறிப்பாக குருவோட நட்சத்திரமோ புதனோட நட்சத்திரமோ கேதுவோட நட்சத்திரமோ சனிபவ நட்சத்திரமோ இருக்கிறவங்க இவர்களுக்கு வரனாக அமைவார்கள். இவர்களுக்கு என் கியூ ஆர் வி கே பி இந்த மாதிரி எழுத்து உள்ள வரன் அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சாரருக்கு இதை விட்டு வேற இதில் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய கிரகச்சாரத்துக்கு தகுந்தாற் போன்று அவருடைய பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போன்று வரும். அப்படி வரும் பொழுது சற்று ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த வரன் பொருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்கு நன்மை உண்டாகும். யோசனை பண்ணி பாருங்க.